வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெட் ஃபால்ட் ஃபைனிங்கில் நம்ம பக் வோல்டேஜ், எல்டி வோல்டேஜ் இதெல்லாம் பற்றி, கிளாக் சர்க்யூட் எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டோம். வேறு என்ன காரணத்துக்காக ஃபோன் வந்து டெட் ஆகும் அப்படின்னா, மதர் போர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணும். மதர் போர்டுனால் எப்படி ஒரு போர்டு டெட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவர் ஐசி இருக்குது, உங்களுக்கு ஒரு இஎம்எம்சி இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி ஒரு லேயருக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல். இதில் நான் ரெட் கலர் காமிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சப்ளை லைன். இந்த கிரே கலர் காட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் லைன். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் போகும். கிரவுண்டும் பக்கத்தில் லைன் போகும். இந்த மாதிரி ட்ராக் வந்து கட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ரெட் லைனில் வோல்டேஜ் ஏதாவது அதிகமாகி உங்களுக்கு ஒரு ஷார்ட் நடக்கும்போது, அதாவது போர்டு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள கிரவுண்டும் அந்த சப்ளை லைனும் ஷார்ட் ஆகிடும். இந்த ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயோடு வேல்யூ 0 வந்துடும். நீங்கள் இதில் பவர் ஐசி எடுத்துட்டாலும் ஷார்ட் போகாது, இஎம்சி எடுத்தாலும் ஷார்ட் போகாது, இடையில இருக்க காம்பனண்ட் எடுத்தாலும் ஷார்ட் போகாது. காரணம் என்னென்னா, இந்த ஷார்ட்டு உங்களோட லேயருக்குள்ளே இருக்குது. இந்த ஷார்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டோட லேயர் ஷார்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி லேயர் ஷார்ட் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் போர்டை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டஃப்பான வேலை தான். அப்படி லேயரில் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மதர் போர்டை வந்து ஸ்வாப் பண்ணி தான் ரெடி பண்ண முடியுமே தவிர, மதர் போர்டை ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த லேயர் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு லேயர் டயக்ராம் வேணும். அந்த லேயர் டயக்ராமு எந்த இடத்துல ஷார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஏன்னா அப்படின்னா நம்ம மொபைல் மதர் போர்டுங்கிறது ஒரு லேயர் கிடையாது, மல்டிபிள் லேயர் இருக்கும்போது இது எந்த லேயர் வழியாக மேலே வருது, எந்த லேயருக்குள்ளே ஷார்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ உங்கள் ஃபோன் டெட் ஆகுது அப்படின்னா மதர் போர்டு லேயரில் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்டை ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்பர் 1 ரீசன். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுனாலும் போர்டு வந்து டெட் ஆகும். இதிலே இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் பவர் ஐசி இருக்குது, உங்கள் இஎம்சி இருக்குது. இந்த மாதிரி லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்டில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் மதர் போர்டுங்கிறது லைட்டாக பெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மதர் போர்டு வந்து கீழே விழுகுது, பெண்ட் ஆகுது. அந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது உங்களோட அந்த லேயர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகி வளையும். அதாவது இந்த ஸ்ட்ரைட்டாக போன லைன் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வளையும். அது ஒரு லெவலுக்கு தான் லிமிட் ஆகும். அதுக்கு மேலே அது வளையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லேயருங்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கட் ஆகிடும். இப்போ இந்த லேயர் என்ன ஆகிட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ப்ரோக்கன் ஆகிட்டு. இப்போ இந்த ப்ரோக்கன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டோட லைன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. முதல்ல மதர் போர்டு ஷார்ட் ஆணுச்சு. இப்போ மதர் போர்டோட லேயர் உள்ளுக்குள்ளேயே ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு அந்த லேயர் வந்து எந்த இடத்துல ப்ரோக்கன் ஆகிருக்குங்கிறத தேடி போகிறதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுவும் பிகினர் லெவலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமானது. அதுவும் அந்த பெண்டு மதர் போர்டெலாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி கஸ்டமர்கிட்ட ஒரு ரிஸ்க்கு கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன் அப்படின்னா பெண்டு மதர் போர்டை நீங்கள் 4 தடவை அன்ஸ்க்ரூ பண்ணிங்கனாவே போர்டு வளைஞ்சி நிமிரும் போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள லேயர்ஸ் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது அதிகம் இருக்குது. அதனால் பெண்டு மதர் போர்டு அட்டன் பண்ணுறீங்க, பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது, நீங்கள் வந்து அதில் ஏதோ ஒரு மதர் போர்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த போர்டு டெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது அதிகம். அப்போ மதர் போர்டு லெவலில் ஒரு டெட் வந்துருச்சு, அது வந்து பெண்டுனாலேயோ இல்லை மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராக் உள்ளே ஷார்ட்னாலேயோ வந்துட்டால் மதர் போர்டை ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஒரு ஃபோன் டெட் ஆகுது அப்படின்னா பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, சிபியு, பக் வோல்டேஜ், கெப்பாசிட்டி இது இல்லாமல் உங்கள் மதர் போர்டே ஷார்ட்டாக இருக்கலாம். அப்படி மதர் போர்டு வந்து ஷார்ட் இருந்தாலோ மதர் போர்டு லைன் பிரேக்கன் இருந்தாலோ அந்த செட் ரெடி பண்ணுறதுக்கான நேரங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாகும். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான நேரம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அந்த செட்டை வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சிப் லெவல் கற்றுக்கும் போது எல்லா செட்டையும் ரெடி பண்ணுறதுக்காக கற்றுக்க வருவாங்க எல்லோரும். ஆனால் வந்து சிப் லெவலுங்கிறது அது கிடையாது. நீங்கள் எல்லா செட்டும் ரெடி பண்ணவும் முடியாது முதல்ல. அப்போ நமக்கு வரக்கூடிய ஃபால்ட்டு, ரெடி பண்ண முடிஞ்ச ஃபால்ட்டை ரெடி பண்ண முடியலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தேவையில்லாத நம்ம ஒர்க் பண்ணுற டயத்தை குறைக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து சிப் லெவலில் வந்து ரொம்ப டீப்பாக கற்றுக்கிறது. ஏன்னா ஒரு சில ஃபால்ட் ரெடி ஆகாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேரங்கிறது ரொம்ப வேஸ்ட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வேறு ஃபோன் பார்க்கும்போது நமக்கு அதுக்கான க்ரெடிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஒரு மதர் போர்டில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்டை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெட்ஃபால் ஃபைனில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் லெவலில் ரீட் பண்ணி சர்க்யூட்டை ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.